சித்தி, அம்மா எங்க இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? உங்க அம்மா எங்க கிராமத்துலதாம்மா இருக்கா, நீ பயப்படாத. அங்க எங்க சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்காளாம். இருக்கட்டும், கொஞ்சம் கோவக்கமெல்லாம் தணிஞ்சு ஒரளியா மண்டெல்லாம் தெளிஞ்சு வரட்டும். கோவம் குறை என்ன இருக்கு? நம்ம தான் கோவப்படணும் இந்த மாதிரி ஃப்ராடு தானே பண்ணதுக்கு. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத விசை. ஆமா, ஒரு அப்பாவி பையன் மேல பொய் புலி போட்டாங்கன்னா வேற என்ன செய்ய? ஏதோ வயசான காலத்துல புத்தி பேதலிச்சு பண்ணிட்டா. அவளை இனிமே எப்படி கூட்டு வரலாங்கிறத பத்தி யோசனை பண்ணுங்க. அவங்களே தான் வரணும், நம்ம ஏன் போய் கூட்டு வரணும்? அவளே பாவம் வயசானவ, அப்படி விட்டுற முடியாதுல்ல. அத்தம்மா, அவங்க தப்பா உணர்ந்து அவங்களே வரணும். நம்ம திருப்பி திருப்பி கூப்பிட்டு அவங்க தப்பு பண்ணது அவங்களுக்கு புரியாது. இருக்கட்டும், நான் அந்த வாரம் போய் கூட்டு வாரேன். எனக்கு அவளை அப்படி விட்டதுக்கு மனசே கேட்க மாட்டுக்கு. ஏம்மா, நீ பெரியம்மாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்க, அதனாலதான் பெரியம்மா எல்லாம் முள்ள மாதிரி வழியும் பார்த்துக்கிட்டாலே இது. சரி சரி, கொஞ்சம் விட்டா போதுமே. வயசுக்கு மீறி பேசுவீங்களே எல்லாரும். நான் என்னதான் சித்தி தப்பு பண்ணேன்? என் மேல இவ்வளவு கோவம் வச்சுக்கிட்டு இப்படி என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. நான் தான் சொன்னேன், நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நாங்க பேசுற ஈஸ்வரியத்தை வீட்டுல இருக்கோம்னு சொன்னேன். இப்போ நீயும் புருஷன் ஈஸ்வரியத்தை வீட்டுல தானே இருக்கீங்க. ஆமா விஜய், அம்மா என்னாச்சுன்னு கேட்க தான் வந்தேன். மெதுவா வரும், நீ கவலைப்படாதன. நீ உனக்கு எங்க சந்தோஷமா நீ அங்கேயே இரு. சரி விஜய். ஐ, பிரபு வந்துட்டான். பிரபு பிரபு, நீ செல்லம் நல்லா வளர்ந்துட்ட, நல்லா இருக்கியால? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா எங்க? அம்மா இங்கதான் நம்ம கிராமத்து ஊருக்கு போயிருக்கா. வந்துருவா. நீ பாப்பா. அண்ணன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு செல்லம். இப்ப என்ன படிக்க? 10th? ஆமா, இன்னும் இந்த குழந்தை முகம் மாறல. மைனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரபு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்ட. தம்பி எங்க? தம்பி தூங்கிட்டு இருக்கான். நான் உங்க ரூமுக்கு போறேன். இப்ப பெட்டி கிட்டி எதுவும் கொண்டு வரல, வெறுங்கையோடயா வந்திருக்க? வெளியே இருக்கு பேகு. சரி சரி, சாப்பிடுவியா? நான் தம்பிய பார்க்க போறேன். பாசக்கார பிள்ளை. பிரபு வந்திருக்கானே. விஜய், அப்ப நான் இங்கே இருக்கேன். லூசு, நீ உன் புருஷனெல்லாம் விட்டுட்டு இருக்க வேண்டாம். அவன் மாறி சும்மாவே சிடுமூஞ்சி கோவப்படுவான். நீ அங்கேயே இரு. நம்ம பையன் தானே பிரபு, நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவும் இல்ல நானும் இல்லனா அவன் பாவம். அவனுக்கு தம்பி இருந்தாலே போதும், அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். நீ உன் குடும்ப கதையை பாரு, இல்லைன்னா உன் புருஷனை கூட்டிட்டு இங்க வாரியா? மாறி வரவே மாட்டேன்ட்டான். இம்மா தாயே, நீ உன் புருஷன் கூடயே இரு. சின்ன பையனை நாங்க பாத்துக்கிறோம். சார், நிம்மதியில்லாத வாழ்க்கையா போச்சு. நான் வாரேன். கவலைப்படாம போ. பேரப்பு நம்ம வீட்டு பையன் தானே. சித்தி, அப்புறமா வாரேன்னே, நேராயிட்டு. சரிம்மா சரி, சீக்கிரம் எங்க அக்கால போய் கூட்டிட்டு வரணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உறவை புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏ கண்மணி. எம்மாடி, இது பாட ஆரம்பிச்சுட்டு என் பிள்ளை தூங்கின பிள்ளை எந்திரிச்சிருமே. எல விசை, இன்னும் எதுக்கு இந்த கேமராவை மாட்டி வச்சிருக்க? கலட்டிரு. வேண்டாம், வீட்டுல கேமராலாம் போடக்கூடாது. இருக்கட்டும். அது இருக்க போய் தானே நிறைய உண்மைகள் தெரியுது. அது அங்கேயே இருக்கட்டும். என்னமோ போ. என்னல நாகராஜ், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க. உன் ரூம் ரொம்ப போரா இருக்கு. எல்லாம் இன்னும் ஒரு 6-7 மாசத்துக்கு தானே படிப்போம். அதுக்கப்புறம் வேலை தேடி போயிடுவோம். அப்புறம் நினைச்சாலும் படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியாது. இருந்தாலும் நீ ரொம்ப உளுந்து படிக்க. ஆனா எப்படிதான் உனக்கு அரியர் வருதா எனக்கே தெரியல. மண்டேல படிப்போனும் ஏறலடி, படிப்பே ஏற மாட்டுக்கல. புரிஞ்சு படி, மனப்பாடம் பண்ணாத. எனக்கு புரியவும் செய்யாது, மனப்பாடமும் பண்ண வராது. என்னத்தையோ எழுதி வச்சுட்டு வருவேன். யாரு? சத்யாவா? இல்ல சோனியா கால் பண்றா. போடு, ஒரே கல்லுல 2 மாங்காவா? சும்மா இல்ல லூசு. உன் காட்டுல மழை. அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கமா? ஹலோ. சீனியர், என்ன பண்றீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன். உங்க ரூம் மாடியில இருக்கோ? நான் கீழே நிக்கனேன். கீழே நிக்கியா? எதுக்குங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? உங்களை தான் பார்க்கவே முடியலையே. இரு வந்த வாரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். இல்லை என்ன, இப்போ தங்கச்சி வந்திருக்காலும் உன்னை பார்க்க. நேற்று தானே அக்கா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனா. இவன் வேற எதுக்காவது வந்திருப்பா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கொஞ்சம் பையன் அழகா வசதியா இருந்துட்டா ஒவ்வொருத்தரா வலை வீசுவாளுக. நம்மள மாதிரி நல்ல பையனுக்கு ஒன்றும் அமையாது. புலம்பாம படி. படிக்கேன். படிப்பு ஒன்று தானே என்னைய தூக்கி விடும். நான் என்ன உன்ன மாதிரி பணக்காரனா? என்ன நீயும் வர ஆரம்பிச்சுட்ட? நீ வர ஆரம்பிச்சிட்டியா? அப்ப இதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க? ஐயோ, சத்தியாவை மாட்டி விட்டுறக்கூடாது. இல்ல, நேத்து என் கூட காலேஜில் உள்ள பையன் ஒருத்தன் தேடி வந்தாதான் கேட்டேன். அப்படியா?
அந்த முட்டைக்கடை நாகராஜ் உங்க கூட தான் தங்கியிருக்கானோ? இல்ல இல்ல, முட்டைக்கண்ணு நாகராஜ் கூட தான் நான் தங்கியிருக்கேன். என்ன சீனியர் இப்படி சொல்றீங்க? அவன்லாம் ஒரு ஆளா? யாரையுமே அப்படி நினைக்க கூடாதுன்னு நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். அவன் தான் இப்ப எனக்கு சாப்பாடு போட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கான். ம், புரியுது புரியுது. விஷால், இதை வச்சுக்கோங்க. பணமா? எதுக்கு? சீக்கிரம் பிடிங்களேன். எதுக்கு சோனியா? ஆட, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு இப்ப பாக்கெட்ல வைக்க? உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் எங்க அக்கா இசை எல்லாருமே பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு டெய்லி 500 ருபீஸ் கொடுக்காங்க சம்பளம். அதனால இன்னைக்குள்ளதை உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். எங்க அம்மா கிட்ட எனக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டேன். லூசு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட காசெல்லாம் இருக்கு. நீங்க சும்மா இருங்க. எங்க வீட்லயாவது எங்க அப்பா இருக்க விட்டுருக்கல. எங்க அப்பா லூஸ் மாதிரி பேசிட்டாரு. இந்த நாகராஜ் ஒரு காசுக்கு ஆக மாட்டான். அவன் ஒரு சோறை பொங்கி ஒரு வாரம் வச்சு திம்பானா. காலேஜில் பேசிக்கிட்டாங்க. உங்களுக்குலாம் எங்க நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. சரியா, இதை வச்சுக்கிடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த காசை எனக்கு கொடுத்துட்டு இருக்க. வீட்டில் ஏதாவது சாப்பாடு எடுத்து வரலாமான்னு தான் நினச்சேன். அப்புறம் போய் எங்கள் அம்மா என்ன ஏதுன்னு கேட்கும். எங்கள் அக்கா இருக்காளே, பயங்கரமான ஆளு, கேள்வியே கேட்டு கொண்டுருவா. யாரு, சத்யாவா? ஆமாம், பார்க்கறதுக்கு தான் பேக்கு மாதிரி இருப்பா. சோடப்படி பயங்கரமான ஆளு. ஆனா அவ அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னைய முழுக்க முழுக்க கண்காணிக்கிறதா அவன் வேலையே. நான் வந்து ரூபா கொடுத்தேன்ல எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு அப்புறம் எங்கள் அம்மாட்ட 1க்கு 2 போட்டு விட்டுருவா. சரி. ஆனா நீ இப்படி அடிக்கடி எனக்கு காசு தராது, சரியா? எனக்கு தேவையான காசு என்கிட்ட இருக்கு. அடிக்கடி தர்றதுக்கு என்கிட்டயும் இருக்காது, எனக்கும் கரெக்டாக தான் இருக்கும். இன்னைக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேற அடிக்கடி எதிர்பார்க்காதீங்க. காலேஜ் போலையா? நான் லீவு போட்டேன். நான் வாரத்தில் ஒரு நாளாவது லீவு போட்டுருவேன். எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருது. நான் வாரேன். சரி, பத்திரமா போ. நான்லாம் பத்திரமா போயிடுவேன். நான் ஊரே வித்துருவேன்னு எங்கள் அம்மா சொல்லும். ஓகே சீனியர், டேக் கேர். சரி சரி. என்ன இது, அக்கா சாப்பாடு கொடுத்தா இப்ப தங்கச்சி வந்து காசு கொடுத்துட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. மணி, எல மணி, என்ன கீழே படுத்து உறங்கிட்ட? மணி, என்ன ஒரே சத்தக்காடா இருக்கு? சத்தக்காடா? கீழே படுத்து உறங்கலானேன்னு கூப்பிட்டேன். வரங்குது பிள்ளைகள் எழுப்ப கூடாது. கீழே படுத்துருக்கலாம்ல, அதான் கட்டில படுக்கிறதுக்கு கூப்பிடுறேன். அவனை என்னால தூக்க முடியாதுல்ல. ஒரு சின்ன பிள்ளைய தூக்க கூட முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளு. தூங்குத பிள்ளைய தொந்தரவு செய்யாத. என்னைய தொந்தரவு பண்ணாதன்னு இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எத்த தூங்குற பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவனை எங்க தூக்கிட்டு போறீங்க? பிள்ளை என் கூட இருக்கட்டும். நானும் மணியும் அங்க கால்ல உறங்குதோம். என்ன புதுசா அவனை தூக்கிட்டு போறீங்க? ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் இவங்க கடக்கான். உன் புருஷன் அங்க கஞ்சி காட்டே பேசிட்டு அடக்கான். இவன் இன்னைக்கு என் கூட உறங்கட்டும். அத்தை பயங்கரமான ஆளுதான். இன்னைக்கு நெட்டக்காலம் வரட்டும். அன்னைக்கு அங்க மரத்தடியில உட்காந்து குடிக்கவா செய்தாரு. இன்னைக்கு இவருக்கு நான் நல்ல பயத்தை காட்டுனேன். ஜீம்போம்பா மாறிடு மாறு வேஷத்துக்கு. இப்ப நான் மாறு வேஷத்துல இருக்கேன். என் புருஷன் வந்து என் மூஞ்ச தூக்கி பாப்பாரு, அலறி அடிச்சு ஓடுவாரு. அப்பப்பா, பேக்கரி திறந்ததுன்னு திறந்தேன், பண்ண கொண்டா பிரெட்ட கொண்டான்ட்டு ஏதோ கன்சிக்காருக்கு போய் படபடன்னு எல்லா வேலையும் 2 பேரும் போட்டு செஞ்சிருந்தோம். இவ என்ன மூஞ்ச மூடிட்டு உட்கார்ந்துருக்கா? இது என்ன புதுசா கல்யாணம் ஆகி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? கீதா, கீதா, எதுக்கு மூஞ்ச மூடி வச்சிருக்க? என்ன வெக்கப்பட்டு சிரிக்கா? கீதா, மணிய காணோம். உங்க அம்மா கூட உறங்குதான். அப்படியா? இன்னைக்காவது எங்க அம்மாக்கு புத்தி வந்தது அந்த பையல கூட்டு போனோன்னு. ஆமா, நீயா மூஞ்ச துணிய போட்டு முடி வச்சிருக்க? நீங்களே துறங்க பாப்போம். இந்தா துறக்கேன். ஐயோ, இது என் பொண்டாட்டியே இல்ல, பேய். நான் தான் உன் பொண்டாட்டி. அன்னைக்கு மரத்துக்கடியில உட்காந்து குடிச்சல்ல, அப்பமே நான் உன் பொண்டாட்டி மேல இறங்கிட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டியை விட்டுரு. நீ என்னைக்கெல்லாம் குடிக்கியோ அன்னைக்கெல்லாம் நான் உன் பொண்டாட்டிக்குள்ள வந்துருவேன். நீ என் கூட தான் வாழ போற. ஏய் பேய் புருஷா, பேய் புருஷா, என் கூட குடும்பம் நடத்த வா வா. என் கூட குடும்பம் நடத்த வா வா. ஐயோ, என் பொண்டாட்டியை விட்டுரு. அவ ரொம்ப பாவம், அவன் நல்லவ. விட மாட்டேன், விட மாட்டேன். ஓ ஓ ஓ. பேய்க்கும் மனுஷனுக்கும் குழந்தை பிறந்தா அது எப்படி இருக்கும்? பேய் குழந்தை.
ஐயோ, நெட்டக்கால் மாமா நில்லுங்க. நாளைக்கு குடிக்க வருவீங்களா? நாளைக்கு வாங்க. ஐயோ நம்ம சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன். அதுவும் மரத்துக்கடியில உட்காந்து குடிக்கவே மாட்டேன். ச்சே, ஆசையா பக்கத்துல போனா கடைசியில பேய் வந்திருக்கு. இனிமேல் குடிப்பீரு மாவனே. இனிமே என்னைக்காவது குடிச்சிட்டு வாரோம் இதே மாதிரி பேய் கண்ணு வச்சு பயம் காட்டுதேன். ஆமா, இவன் எங்க சாமத்துல எந்திரிச்சு வாடுதான். சுரேஷ் வரங்களையா? ஆஹா, அவ பேய். பொண்டாட்டி உனக்கு பேயால? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஏன் அவன் கண்ணிகாட வச்சிருக்கான்? பாபு, போய் கறி எடுத்துட்டு வரியாப்பா? சிக்கனா மட்டனா சித்தி? உங்க எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதே வாங்குங்க. சித்தி போன வாரம் மட்டன் எடுத்தாச்சு, இந்த வாரம் சிக்கன் வாங்கிடுவோம். ஆமா, சிக்கன் தான் நல்லா கடிச்சு கடிச்சு திங்க நல்லா இருக்கும். மட்டன் ஒரே எலும்பள்ளி போட்டிருப்போம். நேரத்தோட போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னா நான் பாட்டுக்கு சமையல் ஆக்கிடுவோம்ல. அந்த போறேன் சித்தி. பாபு மனசா, எலும்பு இல்லாத கறியா வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நல்ல புழுக்குன்னு முழுங்க முடியும். ஏன் உனக்கு எலும்பு கடிச்சு சாப்பிட்றதுக்கு பல்லு இல்லையோ? எனக்கு அது எலும்பு வந்தாலே பிடிக்காது. நல்ல எலும்பு இல்லாம போன்லெஸ்ஸா நல்ல திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். 2.5 கிலோ வாங்கிருப்பா. ஆளு ஜாஸ்தி பத்தியா? சரி சித்தி. செட்டி, ஒருத்தி இஞ்சி பூண்டார, ஒருத்தி வெங்காயத்தை வெட்டு, ஒருத்தி தேங்காவை உட. 2 பேர் தானே இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வேலை நிறைய கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்படி செய்ய முடியும்? நானும் இருக்கோம்ல, 3 பேரும் சேர்ந்து செய்வோம். நீங்க வெங்காயத்தெல்லாம் உரிச்சு கொடுத்துருங்க. இவா அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி தந்துடுவா. நான் சட்டியில போட்டு எல்லாத்தையும் கிண்டி ஒரு குழம்பு வச்சிருந்தேன். ஓ, மோர மாதிரி இருக்கும் நீ வைக்கிற குழம்பு. நான் தான் வைப்பேன், நீ உட்கார்ந்து எனக்கு எடுபடி வேலை செய்யி. ஹலோ, வீட்டுல ஆள் இருக்கீங்களா? யாரு? நம்ம கரிச்சட்டி மண்டையன். என்ன கரிச்சட்டி மண்டையா? இவன் யார்கிட்ட புது டிக்கெட்டு? இவன் புது டிக்கெட்லாம் கிடையாது, பழைய டிக்கெட்டு தான். கரிச்சட்டி மண்டையன் அவன் பேரு. இங்கன கூட்டி தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், ஏதாவது தின்னுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாளா ஆளை காணும், வெளியூருக்கு போயிருந்தான் போல தெரியுது. என்னடே தட்டு தூக்கிட்டு வந்திருக்க? உனக்கு கல்யாணமா? வந்தா உட்காரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சேர் கீர் போடுறது. ஒரு சேர் எடுத்து போட்டுட்டி. உட்காருப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இனி எல்லாரும் கரிச்சட்டி மண்டைன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளு. வயிறுக்கு வஞ்சனம் இல்லாம சாப்பிடுவேன். பார்த்தாலே தெரியுது. எனக்கு யாரும் கிடையாது. நான் அப்படியே ஒரு ஊரா வளர்ந்து கடைசியில் இந்த ஊருக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. எனக்கு வயசு வந்து கரெக்டா 30 வயசு பறக்க போகுது. ஏன் இங்க வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கரிச்சட்டி மண்டையங்கிறது என்னைய மண்டைய வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா என் உண்மையான பேரு கோகுல். கூகுளா? இல்ல, கோகுல். அதை ஏன்பா இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரியே உங்க வீட்லயும் ஒரு அனாதை பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு வந்திருக்கேன். என்னைய யாரும் அனாதைன்னு சொன்னாங்க? நான் அனாதை கிடையாது, எனக்கு அம்மா அப்பா உண்ட. ஏ லூஸ், உனக்கு கல்யாணம் ஆயிட்டலட்டி? அட ஆமா, யாராவது தட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்னைய பொண்ணு கேட்க வர்றாங்க மாதிரி எனக்கு தோணும். ஹிஹிஹிஹி. இப்ப நீ என்ன பேசுற எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல. அது அந்த உட்கார்ந்துருக்கால சோப்பு சட்டை, அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அவளுக்கும் என்னை மாதிரி யாரும் இல்லல்ல. என்ன மாதிரி மாப்பிள்ள அவளுக்கு கடைக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு போனா போட்டுன்னு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கேன். எந்திரி, சேர விட்டு எந்திரி. யாருக்கு வாழ்க்கை கொடுக்கறது? யாரு இந்த ஆளு? உன்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்களா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு? அந்த பொண்ணு உன்னை விட எண்ணத்துல குறைஞ்சிட்டா? வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கானமே, வாழ்க்கை கொடுக்க. பொண்ணு கேட்க வந்திருந்தான்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி இருக்கும். வாழ்க்கை கொடுக்க வந்திருக்க. அவளோட குணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாரும் இல்லாத அனாதையை யாரு கல்யாணம் பண்ணுவா? அவளை அனாதைங்கிறதுனால வாயை உடைச்சிருவேன். அவளுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். யாரு சூர்யாவை இப்படி பேசுறது? அதுக்கு ஏன்ட்டு நீ மடியில வந்து உட்கார்ந்துருக்க? பெரியமா, இந்த மாதிரி ஆள்களெல்லாம் இதுக்கு வீட்டுக்குள்ள சேர் போட்டு உட்கார வைக்கீங்க. இப்ப என்னன்னே தெரியலப்ப, திடீர்னு வந்து எல்லாத்தையும் வளரிட்டு நடக்கான். உன்னை நம்ம இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், மண்டை உடைச்சிருவேன். எந்திரிச்சு போ. என்ன இவரு ஓவரா கத்திக்கிட்டு இருக்காரு? மிலிட்டரி கரண்ட் அடி வாங்கிருக்கியா? செத்துறாது, எந்திரி. ஏதோ போனா போட்டும் வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு வந்தா இவரு ஓவரா சவுண்ட் விடுதாரு. இவளுக்கு கல்யாணமே ஆகாது பாருங்க. வாங்கி அப்படின்னு வச்சுக்கோங்க, வெளியே போய் விழுந்துருவேன். அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவளோட குணத்தை பத்தி தெரியுமா? அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு தெரியுமா? ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அவ்வளவு சூப்பர் கேரக்டர். வெளியே போ. அவளுக்கு நாங்க மாப்பிள்ள பாத்துக்கிறோம். உன் வேலையை பார்த்துட்டு போ. சூர்யா இன்னைக்கு கோவத்துல பொங்கி எந்திரிச்சிட்டானே. ஓ மொட்டை பாட்டி, முடிவா என்ன சொல்லுதீங்க? மொட்டை பாட்டி கிட்ட பாட்டினா பல்ல பார்த்து விடுவ. வாடு வெளியே.
ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளையும் இந்த குடும்பம் இழந்துட்டு. அது யாரு அழகான மாப்பிள்ள? நான் தான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள விடாதீங்க. என்ன பேச்சு பேசுறாங்க? ஆமா சூர்யா, நீ சொல்றது கரெக்டு தான். சான்ஸ் ராணி எப்படி அவன் அனாதை அது இதுன்னு பேசலாம்? ஏட்டி உன்னைய பொண்ணு பார்க்க வந்தது அவனுக்கு பிடிக்கல பத்தியா? அதான் பொறாமையில பொங்கிட்டான். பொசசிவ். ஏன் போமா தூர. நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காதட்டி. சரியா, நீ எங்க வீட்டு பிள்ளை, உனக்கு நாங்க நல்ல மாப்பிள்ளை பார்ப்போம். அவன் கிடக்கா கரிச்சிட்டி மண்டையன். ஐயா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை மொட்டை செல்லம். பாப்பு கறி வாங்கிட்டு வாப்பா. ஆ சரி சித்தி.